திருநெல்வேலியில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த பாவநாசநாதர் திருக்கோயில். நம் பாவங்களை எல்லாம் போக்குபவர் பாவநாசர். இங்க ஈஸ்வரர் நவ கைலாயங்களில் ஒரு கைலாயம், இது முதல் கைலாயம். அதுவும் தாமிரபரணி நதிக்கரையில அமைஞ்சிருக்கு. இது அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த ஸ்தலம். இது இந்து சமய புராண வரலாற்றின்படி இறைவன் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலை மலையில் நடந்த திருமணத்தை அகத்தியர் காண முடியாமல் போனது. அகத்தியர் இறைவன் சிவபெருமான் திருமண கோலத்தை காண விரும்பி இறைவனை வேண்டினார். அவரது விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அகத்தியருக்கும் அவரது மனைவி லோபமுத்திரைக்கும் இத்தலத்தில் இறைவன் தன் இறைவியுடன் திருமண கோலத்தில் காட்சியளித்தார். இக்கோயிலுக்கு அருகில் அகத்தியர் அருவின்னு இருக்கு. இறைவன் பாவநாசநாதராகவும் நம் பாவங்களை போக்குவராகவும் அமைந்துள்ளார். இறைவி உலகம்மை நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அருகில் அமைந்துள்ளது இந்த கோயில். இங்கே தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவரது பாவங்களையும் போக்கி அருள் வருகிறார் பாவநாசர். இது 1000 வருடம் பழமையான கோயில். இங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கு. கோயில் பக்கத்திலே கார் விட்டுக்கலாம். கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த போது வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்து இருந்தது பூமி. பூமியை சமப்படுத்துவதற்காக அகத்தியரை பொதிகை மலைக்கு அனுப்பினார் சிவபெருமான். சித்திரை மாதப்பிறப்பு அன்று அவருக்கு தனது திருமண கோலத்தை காட்டி அருளினார். கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். அருகிலேயே அகத்தியருக்கும் அவர் மனைவி லோபமுத்திரைக்கும் வணங்கிய கோலத்தில் உள்ளார்கள். அசுர குருவான சுக்கராச்சாரியரின் மகன் துவஸ்டா அசுரர்களின் நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்தினார். இதனை அறிந்த இந்திரன் அவரை கொன்றுவிட்டான். இதனால் அவனை பிரம்மகஸ்தி தோஷம் பிடித்தது. பூலோகத்தில் உள்ள பல சிவஸ்தலங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு விமோசனம் தேடினான். வியாழ பகவான் இந்திரனிடம் இந்த தலத்தில் உள்ள சுவாமியை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்றார். அதன்படி இந்திரன் இத்தலத்து எல்லைக்கு வந்த போதே பாவம் நீங்க பெற்றான் என்கிறது ஸ்தல புராணங்கள். இந்திரனின் பாவத்தை நீக்கிய சிவன் என்பதால் இவரை பாவநாசர் என்கிறார்கள். இது தாமிரபரணி நதி. இந்த நதியில் நீராடி பாவநாசரை வணங்க வேண்டும். அகத்திய முனிவரின் சீடரான ரோமச முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் பல இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்யவும் அதற்கான இடங்களை தமக்கு தேர்ந்தெடுத்து தருமாறும் குருவிடம் கேட்டார். சிவனுக்கு பூஜை செய்த தாமரை மலர்களை தாமிரபரணியில் வீசும்படியும் அவை எங்கெல்லாம் கரை ஒதுங்குகிறதோ அங்கெல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்யும்படி அகத்திய முனிவர் கூறினார். அதன்படி ரோமேசர் தாமரை மலர்களை நீரில் விட 9 பூக்கள் 9 இடங்களில் கரை ஒதுங்கின. இந்த இடங்கள் எல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார். அந்த 9ம் நவ கைலாய தலங்கள் என போற்றப்படுகின்றன. நவகிரகங்கள் 9 என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டது. நவ கைலாயங்களில் முதல் தலமான பாபநாசம் முதல் கிரகமான சூரியனுக்குரியதாக போற்றப்படுகிறது. சூரிய ஸ்தலம் என்றும் சூரிய கைலாயம் என்று போற்றப்படுகிறது. இத்தலத்து லிங்கத்திற்கு முக்கிலா லிங்கம் என்றும் பெயருண்டு. கருவறையில் ருத்ராட்ச வடிவிலும் பிரகாரத்தில் முக்கிலா மரத்தின் கீழும் பாவநாசர் இருக்கிறார். தாமிரபரணி நதி பொதிகை மலையில் உருவாகி மலைகளில் விழுந்து வரும் தாமிரபரணி நதி இந்த கோயிலுக்கு அருகேதான் சமநிலை அடைகிறது. தினமும் உச்சிக்கால பூஜையின் போது தாமிரபரணி நதியில் மீன்களுக்கு நைவேத்திய உணவுகளை படைத்து பூஜைகள் செய்யப்படுகிறது. பதஞ்சலி யாக்கிய பாரதர் ஆகியோருக்கு ஒரு தைப்பூசத்தன்று நடராஜர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று நடன தரிசனம் தந்தார். எனவே இங்கு தைப்பூசத்தில் நந்திக்கு சந்தனகாப்பு செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அம்பாள் உலகம்மை சன்னதி முன்பு ஒரு உரல் இருக்கிறது. இதில் பெண்கள் விராலி மஞ்சளை இட்டு அதனை இடிக்கின்றனர். அந்த மஞ்சளாலேயே அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடக்கிறது. இந்த மஞ்சள் தீர்த்தத்தை சிறிது அருந்தினால் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்பதாக நம்புகின்றனர். சித்திரையில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம், சித்திரை பிறப்பன்று அகத்தியருக்கு திருமண காட்சி விழா, தைப்பூசம் ஆகியவை இங்கு சிறப்பாக நடைபெறும் விழாவாகும். இது ஒரு தேவார திருத்தலம். சாளுக்கிய பாண்டியர்களால் கட்டப்பட்ட இக்கோயில் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர அரசர்களாலும் நாயக்கர் அரசர்களாலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாயக்கர் கால கலைப்பாணியிலான சிற்பங்கள் இக்கோயிலில் காணப்படுகின்றன. இந்த கோயிலை சுற்றி கருங்கல்
சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. நுழைவாயில் கோபுரம் 7 அடுக்குகள் கொண்டதாகும். கோயிலின் முதன்மை கடவுளாக பாபநாசநாதர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். இறைவி உலகம்மை கோயிலில் மேற்கு நோக்கியவாறு அமர்ந்திருக்கிறார். கருவறையின் வெளிச்சுவரில் விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, நவகோள்கள் ஆகியோரின் உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கொடிமரத்தை அடுத்துள்ள சிறு கோயிலில் யாளிகளை அமைத்த தூண்களை கொண்ட மண்டபத்தில் நடராஜர் இருக்கிறார். இங்கு ஆனந்த தாண்டவ கோலத்தில் காணப்படும் நடராஜர் புனுகு சபாபதி என அழைக்கப்படுகிறார். இக்கோயிலில் குளம் பாபநாச தீர்த்தம் எனப்படுகிறது. மேலும் அகத்திய தீர்த்தமும் கல்யாணி தீர்த்தமும் இக்கோயில் சார்ந்தவையாகும். இங்கே ஓடும் தாமிரபரணியில நீராடி ருத்ராட்ச மண்டபத்தில் தர்ப்பணம் செய்து உலகம்மை சமேத பாவனாசரை வழிபட்டால் முன்னோர் சாபம், பாவம், தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. நவீன வசதிகளுடன் கூடிய பரிகார மையம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பாபநாசநாதர் கோயிலில் தேவஸ்தான பரிகார மண்டபத்தில் உரிய ரசீது பெற்று தர்ப்பணம் உள்ளிட்ட பரிகாரங்களை செய்யலாம். பித்ரு தோஷம், முன்னோர்கள் சாபம் மற்றும் பாவ விமோசனத்திற்காக இங்கு மக்கள் வழிபாடு செய்கின்றனர். தாமிரபரணி நதி, கல்யாணி தீர்த்தம், பாபநாச தீர்த்தம், பான தீர்த்தம் ஆகியவற்றில் நீராடுவது மிக சிறப்பு. தன்னை அறியாமலே சிலர் பாவங்கள் செய்திருப்பார்கள். பாவங்கள் எதுவாயினும் காரணமே இல்லாமல் அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எதை எடுத்தாலும் தடங்கள், தேவையற்ற சர்ச்சையில் சிக்குது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் பிரச்சனை என ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் வகையில் இக்கோயில் தீர்த்தத்தில் நீராடி பாவநாசரை வணங்கினால் தெரியாமல் செய்த பாவங்களை கூட நீக்கி விடுவார் பாவநாசர். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த கோயில். இங்க நீராடி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசைக்கு நிறைய பரிகாரம் செய்யறதுக்கு வருவாங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த இடம் இது. 4 வேதங்களில் அதர்வன வேதமானது ஆகாய ரூபம் கொண்டும் மற்ற 3 வேதங்களும் 3 காலங்களாக விருட்சங்களாகி இந்த லிங்கத்திற்கு நிழல் செய்தும் தேனையும் மலரையும் செறிந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 மரங்களின் கற்பகிரகத்தின் பின்னால் வெளிப்பிரகாரத்தில் நாம் இன்றும் காணலாம். மார்கழி மாதத்தில் இத்தலத்தில் கங்கை நீராடுவதாக கருதப்படுகிறது. எனவே இந்த லிங்கத்தை யார் தரிசித்தாலும் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் போக்குவதோடு அவர்கள் நினைத்ததெல்லாம் கொடுத்தருள்வதாக இத்தல பாபநாசநாதர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலிருந்து இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பொதிகை மலையிலிருந்து வரும் அகஸ்தியர் அருவி இத்தலத்தின் வழியாக செல்லும் போது தாமிரபரணி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையில் வற்றாத ஜீவநதியாக தமிழகத்தில் தாமிரபரணி ஆறு மட்டுமே உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கோயிலில் உள்ள பாபநாசநாதர் நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் போக்கட்டும். சிவபெருமான் உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுப்பார். வணக்கம்.